வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி அருண் பிரசாத் அண்ட் தீபக் 2 பேருக்கு ஒரு ஃபைட் அளவுக்கு போகாமல் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு. ஸோ அந்த டீம் பிரிக்கும்போது 5 எஸ்எல்வாசி பேர் இருப்பாங்க. அதில் வந்து 4 பேர் கிளீனிங் வரும். ஸோ அதனால் கிச்சனில் ஆள் குறைஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அருண் பிரசாத் இருப்பாப்பில் தரப்பிருப்பாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்லிப்பார். அது கரெக்ட் பதில் தான். ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு குறைஞ்சது ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான். ஸோ வந்து அதே பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப அதோட என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவுலாம் சமைக்க கிடையாது. அது கொஞ்சம் மைனர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதே ஆள் தேவைப்படும். ஏன்னா 3 நேரமும் சமைக்கணும், 3 நேரமும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த டாப்பிக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவார். தீபக் எந்திரிச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவையில்லாத ஒரு ரெஃபரன்ஸு, கரெக்டான இன்டென்ஷனில் தான் அவர் சொல்லியிருப்பார். பட் வந்து சொன்ன இடம் தப்பு. பிக் பாஸ் ஹவுஸில் வந்து ஸ்கில், லேபர் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கிடையாது. எல்லாருமே எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ரொட்டேஷனாக தான் பார்ப்பாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்கில் அப்படின்னு யாருமே கிடையாது. குக்கிங்கில் ரொம்ப கை தேர்ந்தவங்க அப்படின்னு வந்து பிக் பாஸ் ஹவுஸில் எல்லாம் யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே ஒருத்தவங்க ஸ்கில்லாக இருந்தால் மித்தவங்க எல்லாமே லேர்ன் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ காய்கறி வெட்டி கொடுக்குறவங்க, சும்மா கடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ தீபக் வந்து தேவையில்லாத ஒரு டாபிக் அந்த இடத்துல கொண்டு வந்தார். அதை வந்து அருண் பிரசாத் யாராக இருந்தாலும் அது கேட்க தாங்க வேணும். கேட்காம எப்படி இருக்க முடியும்? இது வந்து அருண் பிரசாத் அந்த ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது வந்து பெரிய டாப்பிக்காக மாற்றி பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. இது தீபக் கொண்டு வந்ததுனால அப்படியே பேசி அப்படியே அமுக்கிட்டாங்க அந்த இதை. இதுதான் உண்மை ஆக்சுவலாக நடந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து முத்துக்குமரன் அண்டு தீபக் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் ஒரு இது சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ அது வந்து கேட்குறதுக்கு நல்லாவே இல்லை. என்னென்னா க்ளீனிங் பண்ணுறவங்க, டாய்லெட் க்ளீனிங் பண்ணுறவங்க, கூட்டுறவங்க எல்லாருமே அனுபவம் தேவையில்லை, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பண்ணிடலாம் அப்படின்னு போன போக்கில் பேசிட்டு போவாப்புல. இது வந்து சமையலுக்கு வந்து அனுபவம் தேவை, திறமை தேவை அப்படின்னு. ஸோ இட் மீன்ஸ் க்ளீனிங் பண்ணுறவங்க இந்த இதுக்கெலாம் திறமை தேவையில்லை, சும்மா ஃபஸ்ட்டு இதுலேயே பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஆக்சுவலாக வந்து இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு டிச்சில் வந்து இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி அனுபவம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? இறங்கி பண்ணிடலாமா முத்துக்குமரன்? எத்தனை பேர் அதில் இறந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸோ உங்களுக்கு வந்து குக்கிங்கில் வந்து கிராசரி வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை வந்து ரொம்ப ஏளனம் பண்ணி பேசக்கூடாது. ஒரு எம்ப்ளாயி இருக்கான் அதே முத்துக்குமரன் அந்த இடத்துல சொல்கிறாப்புல, ஒரு எம்ப்ளாயி இருக்கான் அப்படின்னா அவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத பொறுத்தானே இருக்குது. அப்போ அதில் என்ன ஏளனம் உங்களுக்கு தோணுது? ஒருத்தன் வந்து க்ளீனிங் பண்ணான்னா அவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் க்ளீனிங் வேலை பார்ப்பான், ஒருத்தன் மேனேஜராக இருப்பான். அப்போ க்ளீனிங் வேலை பார்க்குறவன் தாழ்ந்தவன் ஆயிடுவானா, இல்லை மேனேஜராக இருக்கிறவன் பெரியவளாக ஆயிடுவானா? எனக்கு புரியலை இது என்னென்னு. ஸோ வந்து இது தேவையில்லாத டாபிக் வந்து நம்ம தீபக் கொண்டு வந்தார். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வந்து அருண் பிரசாத்தை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். முத்துக்குமரனை வந்து அருண் பிரசாத் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக அருண் பண்ணுற எல்லாமே தப்பாயிடாது. ஸோ அந்த நெரேட்டிவில் தான் இப்போ பிக் பாஸ் போயிட்டுருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ மஞ்சரியை மோக் பண்ணக்கூடாது, மஞ்சரியை கார்னர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அதே கூட்டம் இப்போ அருணை வந்து மோக் பண்ணிவிட்டு அருணை வந்து கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் புரியலை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சோ கரெக்டாக கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு தோணுறதை நான் சொன்னேன். தேங்க்யூ.